விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதேவதா முனியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடர் முத்துசாமி இனி அன்பு வணக்கங்கள். எதிலும் நியாயம், நீதி, நேர்மையோடு நடக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட துளாராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் மார்கழி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துரைக்கின்றேன். முதல்ல பாத்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதமே மிக புண்ணியமான மாதம். கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான மாதம். இந்த புண்ணிய மாதத்துல வரக்கூடிய என்ன விசேஷம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல அனும ஜெயந்தி வருகிறது, அடுத்து ஆருத்ரா தரிசனம் வருகிறது, அடுத்து பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி வருகிறது. இந்த மாதம் ஆங்கில வருட பிறப்பு, அதாவது 2026 பிறக்கிறது. இந்த மாதத்தின் கடைசியில போகி பண்டிகை வருகிறது. இதுதான் இந்த மாசத்துக்கான விசேஷ அமைப்புகள். சரி, நமக்கு யோக பலன்கள் கிடைக்காதுன்னு பார்த்தா கிரக அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு. ஏன்னா துவக்கத்துல ஒரு முதல்ல உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். அவரோட சேர்ந்து பாக்கியாதிபதி புதனும் அமர்ந்திருக்கிறார். அடுத்து 3ஆம் இடத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர் லாபாதிபதி, முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கொடுக்குறாரு. பஞ்சமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் ஆல்ரெடி அங்கேயே அமர்ந்திருக்கிறாங்க. 10ஆம் இடத்தை பொறுத்தளவுக்கு குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். இதுதான் இந்த மாசத்துக்கான முதல் கிரக அமைப்புகள். கிரக மாறுதல்கள் தான் நமக்கு இந்த லாபத்தை கொடுக்க போகுது. அதை எப்படி பாத்தீங்கன்னா, இந்த மாசம் 6ஆம் தேதி 10ல் அமர்ந்த குரு பகவான் பாக்கியத்தில் 9ஆம் இடத்துக்கு அமர போறார். 6ஆம் தேதி 7ஆம் தேதி உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு போறார். 10ஆம் தேதி பாக்கியாதிபதியாகிய புதனும் தனுசு ராசிக்கு போறார். இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக மாறுதல்கள். சரி, இதனால என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு பாக்குறப்ப, முதல்ல பாக்கியாதிபதியோடு உங்கள் ராசிநாதன் பயணித்துக் கொண்டே இருக்கிற காரணத்தினால பாக்கிய பலன்கள், அதாவது பணம், காசு, பொருளாதாரம், குடும்பத்தில் ஏற்படுகிற நன்மைகள், குடும்ப உறவுகளால் சிக்கல்கள் இருந்தாலும் அதிலிருந்து நீந்தக்கூடிய வாய்ப்பு, தந்தை வழி சொத்துக்களால் கிடைக்கக்கூடிய லாபங்கள், இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. முதல் விஷயம். அடுத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, 10ல் ஒரு பாவியாவது அமர வேண்டும் சொல்லுவாங்க. இப்ப குருவோட அமர்ந்திருக்கின்றார். அவர் உங்கள் ராசிக்கு பிரச்சனைக்குரிய கிரகமாக இருந்தாலும் நல்ல பலனைத்தான் தருவார். அதோடு பாத்தீங்கன்னா, உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாசம் நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகுது. நல்ல பலன்கள் சொல்லி கேட்கிற பாத்தீங்கன்னா, அதாவது ப்ரமோஷன் கிடைக்கிற வாய்ப்பு, பணி மாறுதல் கிடைக்கிற வாய்ப்பு, உங்களால் நிறைய ப்ரெஷரை சந்திச்சுட்டே இருப்பீங்க. ஒரு ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் எல்லாம் உங்களுக்கு ரிலீஃப் ஆகக்கூடிய காலகட்டம். இது எல்லாமே இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கிற வாய்ப்புகள் உண்டு. அடுத்து எண்ணிய பல விஷயங்கள் எல்லாம் சுமூகமா நடக்கிற வாய்ப்பு உண்டு. என்னைய விஷயம் அரசாங்கத்தால் சில உதவிகளை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் சரி, அல்லது பிற நண்பர்கள், உறவினர்கள் இவங்களால உங்களுக்கு உதவிகள் எதிர்பார்த்து காத்திருந்தாலும் சரி, இதெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, உடல் நலனில் தயவு செய்து கவனம் செலுத்துங்கள். ஏன்னா 6ஆம் ஆதி அவர் அவருடைய பார்வை இதுக்கெல்லாம் ஒரு பெரிய பவர் உண்டு. அதனால கடன், நோய், வம்பு வழக்கு, உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, மன சம்பந்தப்பட்ட பாதிப்பு, இதுல இருந்து உங்களை தயவு செய்து கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. ஆனா அதுக்கான நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்த போதிலும் சற்று நிதானமான போக்கை கடைபிடித்தால் நன்மைகள் உண்டு. மாணவர்களுக்கு இந்த மாசம் அரையாண்டு தேர்வு வருகிறது. நல்ல படிக்க, நல்ல யோகங்கள் கிடைக்க போகுது. ஏன்னா தனுசு ராசியில உங்க ராசிநாதன் அமரப்ப கல்வி யோகத்தை இன்னும் மேம்படுத்தி கொடுப்பாரு. அது புதனும் சேர்ந்து அமர்றதுனால கல்வியில பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாது. இருந்த போதிலும் கொஞ்சம் மீண்டும் மீண்டும் படிச்சுக்கிட்டே இருங்க, நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அடுத்து மிக முக்கியமான விஷயம், பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை இருந்து வந்த சிக்கல் எல்லாம் நீங்கும். காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் என்ற விதிப்படி இன்பம் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகிறது. மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். காதல் கைகூடும். அவ்வளவு பலமும் இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. எதனால அப்படின்னா, 7ஆம் இடத்தை செவ்வாயும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் 3ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்துல ஒன்று சேர்றாங்க. அதனால அவ்வளவு பலன்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது போக பாத்தீங்கன்னா, தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் எதிர்பார்த்த பல விஷயங்களை நன்மையாக கிடைக்கிற வாய்ப்பு இந்த மார்கழி மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும்.
கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க. பதட்டமில்லாத வேலைகள் வந்து உங்களுக்கு கை கொடுத்த வாய்ப்பு உண்டு. கலைத்துறை, கவிதைத்துறை, அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டது, பங்கு சந்தைகள், இது எல்லாமே இந்த மாசத்துல சிறந்த நற்பலனை இந்த துளாராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். இதெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்திங்க. இந்த மாதத்துல வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப அனுமத் ஜெயந்தி வருகிறது, ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி வருகிறது, பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. ஆருத்ரா தரிசனம் வருகிறது, சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. எல்லா விதமான நன்மைகளும் ஒரு சேர உங்களுக்கு கிடைக்க போகிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசியை பத்தி அழகா சொன்னீங்க. அதுல என்னன்னா ஒரு கேள்வி, சுக்கிரன் 3ல் மறைவதும் குருவால் பார்க்கப்படுவதும் இந்த ராசி நண்பர்களுக்கு எது நன்மைகள் இருக்குமா? சார், பொதுவாகவே பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல அமர்வது நல்லதுதான். ஆனா அது வந்து பகை வீடு அப்படிங்கிறப்ப வந்து கொஞ்சம் சிக்கல்கள் தான். ஏன்னா பகை வீட்டுல அமர்றப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பலம் வந்து பெரிய அளவுக்கு எடுபடாது ஒரு விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகைக்குரிய கிரகம் அவர் பார்த்துக்கிட்டே வர இருக்கிறாரு. அப்ப அவர் பார்வை வந்து பாத்தீங்கன்னா நம்மளை எந்த விதமான நன்மைகளையும் செய்ய விடாது, எந்த ஒரு யோகத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்காது. அதனாலதான் கொஞ்சம் நிதானமா செயல்படுங்கன்னு அந்த வார்த்தைகள் சொன்னேன் உங்களுக்கு. அதாவது பகை வீடு அப்படின்னா என்னங்க? பகை வீடு அது கிரகத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 2 அணி இருக்கு, சுக்கிரன் அணி, குரு அணின்னு இருக்கு. அதுல வந்து குரு வந்து ஹெட்டு, இங்கிட்டு சுக்கிரன் ஹெட்டு, தேவ அணி, அசுர அணின்னு சொல்லுவாங்க. அந்த கணக்குப்படி பாக்குறப்ப குரு வீடுங்கிறது வந்து சுக்கிரனுக்கு பகை வீடு. அதை வச்சு சொன்னேன் உங்களுக்கு. அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் அது தாண்ட நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லையா? ஆமா. துலாம் ராசின்றப்போ சுவாதி நட்சத்திரம் அதுல அடங்கும் இல்லையா? ஆமா. சோ அந்த 3 ராசி நண்பர்களுக்கும் இதேதான் இந்த மார்கழி மாசம் பலன்கள் இதுதான் இல்லைங்க. அதாவது இது வந்து பொது பலன்கள், தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுங்க. எப்பயுமே ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயம் பாத்தீங்கன்னா பலன்கள் வந்து பொது பலன்கள் தான். இது முக்கியமா கரெக்டான பலன் வரணும்னா அது தசா புத்தியில தான் எடுக்க முடியும். இப்ப நீங்க குறிப்பா ஒரு நட்சத்திரத்தை கேட்டீங்க, சுவாதி நட்சத்திரம் சொல்லி ஒரு நட்சத்திரம் கேட்டீங்க. அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான ராகு பகவான் இப்போ இந்த நேரத்திற்கு பிரசன்ஸ் ஆஃப் டைம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல அதாவது பஞ்சமாதிபதியோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அதனால வந்து ராகு பகவானுக்கு அதாவது சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறது ஒரு உண்மை. புரியுங்களா? அது நட்சத்திர ரீதியா போறப்ப. ஆனா அதே நட்சத்திரத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வயசு இருக்கு இல்லையா, காலதேச வர்த்தமானம்னு சொல்லுவோம். அது 5 வயசு, 50 வயசு, 25 வயசு, ஒவ்வொரு வயசு இருக்கும். அதுக்கு தக்க மாதிரி தசா புத்திகள் மாறுபடும். ஒரு சிலவங்களுக்கு குரு தசை நடக்கும், சிலவங்களுக்கு சனி தசை நடக்கும், சிலவங்களுக்கு சுக்கிர தசை நடக்கும். அந்த தசா புத்தியை கணக்கு பண்ணி தான் சில பிரச்சனை வரும். இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே வந்து பொது பலன்கள் தான். அருமை அருமைங்க. கடவுள் வழிபாடு பத்தி இந்த மார்கழி மாதம், அதாவது இந்த பொது பலன்கள் சொல்றப்ப பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி இந்த ராசியை பொது பலனை எடுக்கிறோம்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுங்க. இன்னைக்கு வந்து இந்திய ஜனத்தொகையை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 கோடின்னு சொல்லி சொல்றோம். அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு ராசிகளை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 12 ராசி. இந்த பொது பலன் சொல்றதுக்கு அடிப்படை காரணம் 12 ராசி தான் இருக்கு. அப்ப 12 ராசினா குறைஞ்சபட்சம் ஒரு ராசியில 11 கோடி பேர் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது விதி. அப்ப இந்த 11 கோடி பேருக்குமே இந்த சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்துமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 11 கோடி பேருக்குமே காமனா பொருந்தும். ஒரு ஹைவேல பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இப்ப கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரை ஒரு ரோடு போட்டுருக்காங்க அப்படின்னா அந்த ரோட்ல யாரெல்லாம் போகலாம், இது ஹைவே யாரெல்லாம் போயிட்டு இருக்கலாம். ஆனா போயிட்டு இருக்கும்போதே ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிளை, ஒவ்வொரு ஊருக்கு போவாங்க இல்லையா. ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரில இருந்து வரபட்ச மதுரைக்கு இறங்குவாங்க, ஒருத்தவங்க தாண்டி போய் இறங்கும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிளை பிரிகிற மாதிரி அந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து பிரியும். மற்றபடி வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் நிகழ்ச்சி நடக்கும். நன்றிங்க. நன்றிங்க.